திரு ரவீந்திரன் துரைசாமி பரஸ்பர கருத்து பகிர்வுகளை பார்த்தீங்க, தொலைநோக்கு பார்வையோடு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு முடித்தார். ரெண்டு பேரும் தங்கள் கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருமே தங்கள் கருத்துக்களை மிக சிறப்பாக வச்சாங்க. குறிப்பாக பொன் வில்சன் யார் எதிர்பாராத ஒரு கோணத்தில் தன்னோட கருத்துக்களை சொன்னார். என்னோட பார்வை இதில் என்னென்னா, மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் இங்கே வந்து லாபம் தான் குறி. அப்போ அந்த இடத்துக்குள்ளே இவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சவங்க. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மக்களவையில் மட்டும்தான் வசந்தகுமார், சோனியா காந்தி ப்ளஸ் வசந்தகுமார் டெபாசிட் வாங்கினார். வேறு எங்கேயுமே டெபாசிட் வாங்கலை. கார்த்திக் சிதம்பரம் 2 விழுக்காடு இரட்டை விழுக்காடு வாக்கு வாங்கினாலும் கூட டெபாசிட் வாங்கலை. வேறு யாருக்குமே டெபாசிட் கிடையாது. கட்சி எடுத்தது 4.3 விழுக்காடு வாக்குகள் தான். அதற்கு பிறகு ஜி.கே. வாசன் வெளியேறாரு. நான் பெரிய அளவில்னாலும் ஒரு சிறிய பாதிப்பாது அதுக்குள்ளே உண்டு. இந்த கட்டத்துக்குள்ளே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்று சேர்றாங்க. அது ஒரு காம்பினேஷன் எஃபெக்ட் கிடைக்குது. குறிப்பாக அதில் மைனாரிட்டிஸ் ஓட்ஸு, ஒரு ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்த 4 விழுக்காடு வாக்குகளும் அப்படியே இந்த அணிக்கு வந்து 2 பேரும் சேர்ந்திருந்த இதுக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா காங்கிரஸ் 2014 கலைஞர் கலத்தி விடாமல் இருந்திருப்பாருன்னா அந்த அளவு தோல்வியை கூட அவர் அன்னைக்கு பெற்றிருக்க மாட்டார். வெற்றி காங்கிரஸுக்கு மட்டும் அது இழப்பல்ல, திமுகவும் ஒரு இடம் கூட எடுக்காத ஒரு நிலை இருந்தது. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அதைத்தானங்க நான் சொன்னேன். இப்போ நான் அதைத்தானே நான் சொன்னேன். ஆனால் இதான் இடையில குறிக்கிறாதீங்கன்னு பொன் வில்சன் சொன்னார். நான் சொல்ல வந்த கருத்து அதுதான். ப்ளீஸ் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ளோ போயிட்டு என்னாலும் பரவாயில்ல. இது அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். அவர் இடையில குறுக்க வந்து பேசி எடுத்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி, எஸ், இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அது அவங்களோட வெற்றி இருக்குது. 2019 அவங்க வெற்றியை அவங்க பெறாங்க. அதற்கு முன்னாடி ஆர்கே நகரில் எல்லாரும் சேர்ந்து 13-14 கட்சிகள் சேர்ந்து கட்டுத்தொகை இழந்து 3வது இடத்துக்கு போனதையும் நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலையில் கூட தினகரன் கூட கூட்டணி போவாங்க. ஆர்கே நகரில் தினகரன் வென்றுட்டார்னு சொல்லும்போது கூட அவங்க கட்சிகளின் பலத்தின் அடிப்படைக்குள்ளே கூட்டணியாக நின்னாங்க. நின்னவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து தனிச்சு அவங்க போட்டியிடும் போது அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் வந்து 33 விழுக்காடு வாக்குகள் தான். ஆனால் அவங்க காம்பினேஷன் கமிஷனில் பெற்றது 53 விழுக்காடு வாக்குகள். இதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு கை கொடுத்துட்டு இருக்குது. இதே காங்கிரஸ் வந்து மூப்பனார் காலத்து 17.5 விழுக்காடு கொண்ட காங்கிரஸ் அல்ல. மூப்பனார் காலத்து காமராஜ் ஆட்சின்னு 20 விழுக்காடு வாக்கெடுத்த காங்கிரஸ் அல்ல. மக்களவை தேர்தலிலே 4.3 எடுத்த காங்கிரஸ் தான். அவரோட திருப்திக்கு சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், அவருக்கு திருப்திக்கு இல்லை. அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது போனார் திமுக வேட்பாளர், டெபாசிட் இழந்தார். ஈஸ்வரண்ணனுக்கு கீழே திமுக வேட்பாளர் போனார். ஏசி சண்முகத்துக்கு கீழே திமுக வேட்பாளர் போனார். இப்படி பல தொகுதிகளில் திமுகவும் 3வது போய் அவங்க 25 விழுக்காடு வாக்குகள் தான் எடுத்தாங்க. இன்னைக்குள்ள இந்த கட்சிகளோட தன்மையை கலைஞரை விட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அதனால தான் எங்களோட வெற்றி கூட்டணியின் வெற்றிங்கிறார். ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணியின் வெற்றிங்கன்னு சொல்கிறாரு. இந்த கூட்டணியை விட்டு பிரிந்து சென்ற ஒரு கட்சியான இந்திய ஜனநாயக கட்சி, ஐயா பாரிவேந்தரோட கட்சி கூட அன்னைக்கு எம்பி ஆனவங்க, அதுக்கு பிறகு அவங்க சாதிக்க முடியல. ஆனால் அவங்களாலும் உடையார் பகுதிகளில் 2021 ஒரு 7-8 இடங்கள் வந்து திமுக இழக்கிறதுக்கு காரணம் இந்திய ஜனநாயக கட்சியும் பாமகவுக்கு எதிராக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண உடையார் சமூக வாக்குகளும் வராததும் ஒரு முக்கிய காரணம். நான் வந்து எந்த கட்சியுமே நான் குறைச்சியோ இது பண்ணியோ சொல்ல விரும்பல, டேட்டா அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, அன்னைக்கு மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆகி மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் முத்தமிழஞ்சர் கலைஞரையும் காங்கிரஸை மேஜர் பார்ட்னராக மக்களவையில் ஏற்றுக்கிட செய்து காங்கிரஸ் கூட்டணி வராதான்னு ஐயான்னு மூப்பனார் அவங்க ஏங்கி தவிர்த்த அந்த காலகட்டத்துக்குள்ளே காங்கிரஸ் பலத்துக்குள்ளே இல்லை. இதுதான் அந்த கட்சியில், அந்த கூட்டணிக்குள்ள எல்லா கட்சிகளுக்குமே காம்பினேஷனில் ஜெயிக்கிறாங்க, தனித்து அவங்க சாதிக்கலை. ஏன் விடுதலை சிறுத்தைகள் சகோதரர் தொல் திருமாவளவன் 3 தேர்தலையும் வெற்றி வீரர், 19, 21, 24 சகோதரர் தொல் திருமாவளவன் வெற்றி வீரர். இதே காங்கிரஸ் கட்சி வசந்தகுமாரும் இவங்க விஜயதரணியும், ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் காங்கிரஸ்ல இல்லை. பாமக வருவாங்க, விசிகாவை மைனஸ்ன்னு சொல்லலை, ஆனால் பாமக வருவாங்கன்னு சொன்னாப்புல. அப்போ ஸ்டாலின் எடுத்த முடிவு இல்லை, விடுதலை சிறுத்தைகளே நமக்கு போதும், அது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச ஒரு கெயின் வரும், உறுதியாக நம்ம 2009 விடுதலை சிறுத்தைகளை வச்சு வட தமிழகத்தில் ஜெயித்திருக்கோம், அதே மாதிரி முடிவெடுக்கலான்னு அவங்க முடிவெடுக்கும் போது தனியாக 0.7 விழுக்காடு எடுத்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணியாக மிகப்பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய அரசியலை
எதிராக பிற மொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள கட்சிகள் வந்து பெரிய அளவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை புரிகிறாங்க. ஸோ இங்கே திமுக கழகத்தின் வெற்றிங்கிறது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய போலரைசேஷன், கிறிஸ்டியன் முஸ்லீம் போலரைசேஷனுக்கு காங்கிரஸ் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறாங்க. பறையர் சமூக அட்டவணை பிரிவு சகோதரர்கள் போலரைசேஷனுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறாங்க. இதையும் தாண்டி சீமான் திராவிடத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய அந்த அரசியலுக்கு திராவிடங்கிற புள்ளியில் அங்குள்ள திராவிட கட்சிகளே ஒரு கேட்டலிஸ்டாக இருக்காங்க. குறிப்பாக வைகோ அண்ணன் மண்ணுக்கும் மக்களுக்குமாக அனைத்து மக்களுக்காக போராடினார். தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கெல்லாம் அண்ணன் வைகோ தான் பெரிய அளவில் பங்காற்றினார். நான் அவரை ஒரு இதுக்குள்ளே முத்திர குத்த விரும்பலை என்றாலும் யதார்த்த அரசியலுக்குள்ள அந்த போலரைசேஷனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் வைகோ மூலம் மட்டும் கிடைக்குது. ஸோ இவங்க வெற்றி பெறுறதே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய போலரைசேஷன். இதில் இவங்களோட முக்கிய ஒரே புள்ளி ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி. இதில் நீங்கள் கொள்கைன்னு கேட்டிங்கன்னா 10% இடபிள்யூஎஸில் காங்கிரஸுக்கு கொள்கை என்ன, சிபிஎம்முக்கு கொள்கை என்ன, இந்த ரெண்டுக்கும் எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்கை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு தந்தை பெரியார் சொன்ன ஜஸ்டிஸ், சோஷியலி அண்டு எஜுகேஷனலுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க எக்கனாமிக்கல் மட்டுமே உள்ள இதை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஆதரிக்கிறாங்க. மொழிக் கொள்கையில் ஒவ்வொருத்தருக்கு நிலைப்பாடு என்ன, ஈழப்பிரச்சனையில் கம்யூனிஸ்டுக்கு நிலைப்பாடு என்ன, அப்போவே ஈழப்பிரச்சனையில் திமுக நிலைப்பாடு வேறு, எங்கள் நிலைப்பாடு வேறுன்னு தான் சிபிஎம் நின்னாங்க. இன்னைக்கு அவங்களோட இது எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரே கொள்கை பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்த ஒரே புள்ளியில் அவங்க ஒன்றா இணைஞ்சிருக்காங்க, பெற்றுட்டு இருக்கிறாங்க. இதே சிக்கல் இன்டாக்ட் கூட்டணி குறித்து சொல்றீங்க திரு ரவீந்திரன். ஆனா இந்த சிக்கல்கள்லாம் தொடர்கிறது இல்லையா? இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த சிக்கல் வந்து வில்சன் கூட இந்த கருத்து தெளிவா சொன்னாரு. இந்த சிக்கல்களை மீறி தானே அவங்க கூட்டணியில் தொடர்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த வெற்றி கிடைக்குது, எல்லாரும் சேர்ந்து தொடர்கிறார்கள், தொடருவார்களா அப்படின்றதுக்கான கண்டிப்பா தொடருவாங்க. வெற்றி பெறுவதோட தொடருவாங்க, தோத்தாதான் பிரிவாங்க. ஏன்னா யாருக்கும் பலம் இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் சொல்ற மாதிரி என்னோட கருத்து அதுதான். காங்கிரஸ் கட்சி இங்க சட்டமன்றம்னா 3 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாதுங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ இப்படிப்பட்ட இதில் டிசைடிங் ஃபேக்டரா யாருமே இல்லாத பட்சத்தில் எப்படி அவங்க பிரிவாங்க? அன்னைக்கு மூப்பனார் இருக்கும்போது மூப்பனார் எம்ஜிஆரே சரண்டர் ஆகி காங்கிரஸ் கூட்டணியை பெற்றார். திருப்பத்தூரில் நாங்கள் வாலண்டியராக போய் சரண்டர் ஆகி பெற்றார். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. மீண்டும் பாராளுமன்றம் சட்டமன்றம் சேர்ந்து வந்திருந்தா எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட தோத்திருப்பார். அப்போ கலைஞர்கிட்ட தோக்காமல் இருக்கணும்னா கேடைய மாட்டு காங்கிரஸை பிடிச்சிக்கணும். அப்போ வீரப்பனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணி எம்ஜிஆரை காப்பாற்றி விட்டார். ஸோ அந்த காங்கிரஸ் இல்லை இன்னைக்கு. பட் இருக்கிற கட்சிகளில் திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி காங்கிரஸ் தான். திமுகவுக்கு பலகீனத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆர்கே நகரில் அவங்க அதிமுக பிரிஞ்சிட்டாங்க, அதனால் வெற்றி பெறுவோம், யாரை விட்டாலும் ஜெயிப்போம்னு நினச்சி அவங்க வந்து 3வது தான் போனாங்கங்கிறது உண்மை. மீண்டும் அவங்களோட பயணம் வந்து 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் இருக்குது. பெரிய கட்சியான கட்சி திமுகங்கும் போது அவங்க வெற்றி பாதைக்கு மற்றவங்களை இழுத்து செல்றாங்க. ஓகே, கம்யூனிஸ்டுகள் இது முஸ்லீம் லீக் 3 தோத்தாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதே நவாஸ்கனி மற்றவங்க காங்கிரஸே ஜோதிமணி கார்த்திக் சிதம்பரம்லாம் 10% 12% அடி வாங்கும்போது அதே ஜோதிமணி அதே நவாஸ்கனி லோக்கல் பிரச்சனைக்காக உள்ள காரணமாட்டு அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்தார். ஸோ இவங்களுக்குள்ள இந்த இது சிறிய சேதாரம் இருந்தாலும் மக்களவையில் முழுமையாட்டும் சட்டமன்றத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு அங்கே கேரண்டி இல்லை. இன்றைய நிகழ்வு இந்த புறக்கணிப்பு வந்து அதுதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. இதை தவிர அவங்களுக்கு ஆப்ஷனும் இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. யாருக்கும் ஆப்ஷனும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஆப்ஷன் விஜய்னு சொல்றது அது போலி, பொய், ஏட்டு சுரக்கா, கறிக்குதவாது, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. அதை திருநாக்கரசர் தெளிவாக சொல்லிட்டாரு. சிவாஜி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை, இவர் வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணலை, ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வேளையில் விஜய் வந்து மக்களவை தேர்தலில் நின்று ஒரு 18-20 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாருன்னா விஜய் ஒரு ஆப்ஷன் தான். அப்போ இவங்க இன்னொரு ஆப்ஷனாட்டு இவங்க முன்னாடி பேசப்பட்டது தினகரன். அது இடைத்தேர்தல் வெற்றி. ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கரில் வச்சு அவிச்சர் தான் பெரிய ஹீரோ தான். ஆனால் இடைத்தேர்தல் வெற்றியை நம்பி ரிஸ்க் எடுக்க காங்கிரஸ் தயாராக இல்லை. அதற்கு பிறகு அவங்க இன்னொரு ஆப்ஷனாட்டு அவங்க சொன்னது பாஜக விட்டு பிரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவாருங்கிற பேச்சுக்களும் வந்து அப்பவும் ஜெயித்த அணியை விட்டு ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிடாண்டா, கிரெடிபிலிட்டி போயிடும், காங்கிரஸ் நம்பகத்தன்மையற்ற கட்சின்னு ஆயிருங்கிறனால அவங்க தொடர்ந்தாங்க. மீண்டும் என் கருத்து ஆணித்தரமாக சொல்கிறேன்,
வெற்றி தொடர்றது வரை அவங்க தொடருவாங்க, அவங்க தோல்வி அடைகிறது வரை தொடருவாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துருங்க. திரு ஆர்டி, உங்களுடைய பார்வை, கருத்து, மக்கள் தீர்ப்பு தொடர்பா? அதாவது 71, 77, 80, 84, 89, 91, 2004 பொதுவாக இந்திரா காந்தி குடும்பத்தை முன்னிறுத்தி 71 ஆண்டி காமராஜ் ஓட்டு அவ்வளோ 55 விழுக்காடு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும். கலைஞர் முதல்வர்னு கிடைச்சது 55 விழுக்காடு. காமராஜ் தான் எதிர்ப்பு உண்டு, கலைஞருக்கு எதிர்ப்பு கிடையாது. 55 விழுக்காடு அவர் முதல்வர்னு 71 கிடைச்சிது. இந்திரா காந்தி, எம்ஜிஆர் எல்லாமே. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் மண்ணில் அந்த குடும்பத்தை முன்னிறுத்தப்பட்டால் அது இதுவரை வெற்றி பெற்றிருக்குது. எனவே தமிழ் எல்லா இடமுமே இந்தியாவில் வெற்றி பெற்ற மோடியால் தமிழ் மண்ணில் வெற்றி பெற முடியலை. அவரை பொறுத்த அளவில் மக்களவை தான் முக்கியம். அவருக்கு எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு சட்டமன்றம் முக்கியம்னு 24 சொன்னாரோ அதே மாதிரி மோடிக்கு மக்களவை தான் முக்கியம். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி உடையணுங்கிறது மோடிக்கு எதிர்பார்ப்பு தான். 14லையும் 19லையும் சுமார் 40 எம்பிக்கள் இந்திய அளவில் திமுகவால் ஸ்டாலினால் ராகுல் காந்தி கிடைச்சதாட்டு அவர் கருதுறாரு. ஸோ அவருடைய நகர்வுகளும் அந்த வகையில் தான் இருக்குது. பட் நான் இதயத்துல்லாவோட ஒரு கருத்தை ஒத்துக்கிறேன். மோடியை பார்க்குற எடப்பாடி சோனியாவையும், மோடியை பார்க்குற மன்னிக்கணும் ஸ்டாலின் சோனியாவும் பார்க்குறாரு. எடப்பாடி 19ல் முயற்சி பண்ணியும் 24ல் முயற்சி பண்ணியும் சோனியா அதுக்கு ஈல்டாகலைங்கிறது உண்மை.